திமுக முன்னாள் நிர்வாகி வீட்டின் முன்பு கையில் விளக்குமாற்றுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டியன் நகர் பகுதியில் திமுக முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் குடியாத்தம் குமரன் என்பவர் வசித்து வருகிறார். இவரை கடந்த ஆண்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி கட்சி தலைமை உத்தரவிட்டது. இதையடுத்து குடியாத்தம் குமரன் திமுக தலைவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சி தலைவர்களை கடுமையாக விமர்சித்தும் சமூக வலைதளங்களில் காணொலிகளை பதிவேற்றம் செய்து வந்தார். இதனிடையே கடந்த சில நாட்களாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரை அவதூறாகவும் ஆபாசமாகவும் குடியாத்தம் குமரன் பேசி வருவதாக கூறப்படுகின்றது. இது குறித்து குடியாத்தம் நகர பாஜக சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பாஜக மகளிர் அணியை சேர்ந்த 5க்கும் மேற்பட்டோர் கையில் விளக்குமாற்றுடன் குடியாத்தம் குமரன் வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.